இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லக்ன அதிபதி. இப்போ ஒரு ஜாதகம் வந்து உங்களுடைய ஜாதகம் நீங்க பார்த்திருப்பீங்க. வீட்ல இருக்கும்போது எடுத்து பார்த்திருப்பீங்க. சில நேரம் பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த உங்களுக்கு தெரிஞ்சது வந்து ஜாதகத்த ஓப்பன் பண்ண உடனே 2 கட்டம் இருக்கும். ராசி கட்டம், நவாம்ச கட்டம் 2 இருக்கும். ஸோ, அதுல வந்து பாக்ஸா இருக்கும். ஸோ, ஜாதகம் தெரியாதவங்க வந்து பார்த்திருப்பீங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல லெஃப்ட் சைட்ல இருக்கிற பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, லான்னு போட்டிருக்கு இல்லைங்களா? ஸோ, அதுதான் உங்களுடைய லக்னம். உங்களுடைய ஜாதகத்திற்குரிய லக்னம் வந்து அதுதான். அந்த லக்னம் அதுதான் நீங்க. சரிங்களா? உங்களுடைய மொத்தமும் வந்து அதுதான் வந்து நிர்ணயிக்கும். ஸோ, அதுதான் வந்து லக்ன அதிபதி. ஸோ, அந்த லக்ன அதிபதி வந்து எங்க இருக்காரு அப்டின்னா, அது வந்துட்டு எத்தனாவது கட்டத்துல இருக்காரு அப்டின்னு பார்த்து வரணும். உதாரணத்துக்கு உங்களுடைய லக்ன அதிபதி லக்னத்திலேயே இருக்காரு அப்டின்னா, அவர் யாரோட வீட்ல இருக்காரு அப்டிங்கிறத பொறுத்து, அந்த உங்களுடைய வாழ்க்கை முறைகள் வந்து ஏற்றத்தாழ்வு குடுக்கும். சரிங்களா? அது எப்படின்னா, லக்ன அதிபதி வந்து லக்னத்திலேயே இருந்து செயல்படுறாரு அப்படின்னா, உங்களுக்கு அது இருக்கிற வீட்ட பொறுத்து மாறும்னு சொல்லியிருக்காண்டி, அதுல வந்து உங்களுக்கு நீங்க வந்துட்டு அ உங்கள நீங்களே வந்து மேம்படுத்திக்கக்கூடிய ஒரு நிலையில வந்து இருப்பீங்க. அதே மாரி உங்கள எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எல்லா இதுலயுமே வந்துட்டு உங்கள நீங்க சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆளாவும் இருப்பீங்க. அதே மாரி லக்ன அதிபதி 2க்கு போயிட்டாரு அப்படின்னா வந்துட்டு, நீங்க அதிகமா செலவு பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருப்பீங்க. அதே மாரி குடும்பத்துக்கும் வந்துட்டு ஒரு பொறுப்பெடுத்து குடும்ப விஷயங்கள வந்து பார்த்து, அது கரெக்ட்டா வந்துட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. சரிங்களா? குடும்பம் உங்கள கேட்காம எதுவுமே செய்ய மாட்டாங்க. அந்த மாரி விஷயம் தான் இருக்கும். லக்ன அதிபதி 2ல இருந்து. லக்ன அதிபதி அதுவே 3க்கு போயிட்டாரு அப்படின்னா வந்துட்டு, உங்களுக்கு சகோதர, சகோதரிகள் இருந்தாலும் அவங்க மேல வந்து அதிகமா பாசமா இருப்பீங்க. அப்படி இல்ல அப்படின்னா, உங்களுடைய பெரியப்பா, சித்தப்பா அந்த மாரி இருக்காங்கல்ல, அவங்களுடைய பசங்க, பொண்ணுங்க மேல வந்துட்டு அதிகமா பாசமா இருப்பீங்க. ஸோ லக்ன அதிபதி 3க்கு போயிட்டாரு அப்படின்னா. 4ல இருக்காரு அப்படின்னா வந்துட்டு, உங்களுக்கு வரப்போற குடும்பத்துல வந்துட்டு உங்களுடைய மனைவி மேலயும், உங்களுடைய குழந்தைகள் மேலயும் அதிகமா பாசமா இருப்பீங்க. அதே மாரி வந்துட்டு, உங்களுடைய தாயார் இருக்காங்கல்ல, அவங்க மேல வந்து அன்பு, பாசம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அப்படிங்கிற மாரி சொல்லலாம். சரிங்களா? லக்ன அதிபதி 4ல இருக்கும்போது. அதேபோல லக்ன அதிபதி வந்துட்டு 5க்கு வந்துட்டாரு அப்படின்னா வந்துட்டு, உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்கல்ல, குழந்தைகள் மேல வந்துட்டு அதிகமான ஒரு அன்பு, பாசம் இருக்கு. அதேபோல உங்களுக்கு அந்த ஆன்மீக ஈடுபாடு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். சரிங்களா? உங்களுடைய முன்னோர்களுடைய புண்ணியம் வந்து அதன் மூலியமா பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க அத. அந்த புண்ணியம், பூர்வ புண்ணியமும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு உங்களுடைய ஆன்மீக வழிபாடும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? லக்ன அதிபதி 5ல இருந்தா. அதே லக்ன அதிபதி வந்து 6ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 6ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நோய், நொடி, வம்பு, வழக்கு இந்த மாரி வந்து குடுக்கக்கூடியது. ஸோ அதுக்கு காரணமாவே நீங்க இருப்பீங்க. சில நேரங்கள்ல உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அமைஞ்சிரும். உங்களுக்கு வந்துட்டு அந்த நோய் நொடி வர்றதா இருக்கட்டும், அல்லது வந்துட்டு ஒரு வம்பு வர்றதா இருக்கட்டும், இந்த மாரி விஷயங்கள் வந்துட்டு லக்ன அதிபதி 6ல இருந்தா நீங்க சும்மா இருந்தாலுமே வந்துட்டு பிரச்சனைகள் உங்கள தேடி வரும். அந்த மாரி அமையும் உங்களுக்கு. லக்ன அதிபதி 6ல இருந்தாரு அப்படின்னா. லக்ன அதிபதி வந்து 7ல இருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு அமையக்கூடிய நண்பர்கள் வந்துட்டு நல்லபடியா அமைவாங்க. அதேபோல உங்களுக்கு ஆ உங்களுடைய மனைவி வந்துட்டு உங்களுக்கு நல்லபடியா அமைவாங்க. நீங்க மனைவி மேல அதிகமா பாசமாவும் இருப்பீங்க. ஸோ, அவங்க சொல் பேச்சு கேட்கிற மாரி இருப்பீங்க. அவங்களுடைய அதாவது பொண்டாட்டி தாசன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ, அந்த மாரி வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா?